ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஹalleluya. ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருந்தார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் தேவரே, அப்பாவோட திரு சித்தத்தின்படி அப்பா நாங்கள் இந்த நாளிலும் ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், ஜெபிக்கும்படியாய், வார்த்தையில் கேட்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்ட ஜனமாக, சந்ததியாக, பரிசுத்த ஆசாரிய ராஜரிகா கூட்டமாக எங்களை தெரிந்து கொண்டீரே. அது கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவ மகிமை விளங்கத்தக்கதாக எங்கள் செவிகள் நன்றாய் கேட்டு இருதயத்தை உணர்ந்தவர்களாக எங்கள் வாழ்க்கை போற தேவிட பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து வாழத்தக்க கிருபைகள் உண்டாயிருக்க முடியாது. இந்த வேளையில தெய்வீக கிருபின் கரங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தொடும்படியா நான் செபிக்கிறேன். சகலமான அசுத்தங்கள், அசுத்த எண்ணங்கள், கிரியைகள், வார்த்தைகள், நினைவுகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போட்டு ஆவியிலே ஆண்டவரே உணர்வு உள்ளவர்களாய், சரீரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களாய், எல்லாவற்றிலும் ஜீவன் எங்களிலும் பரிசுத்தம் 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 என்று எழுதுமாள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நீர் சகோதரமா வெளிப்படுத்த சத்திய வார்த்தைக்கார் நன்றி செலுத்தும் ஆண்டவர். எங்கள் சுற்றிலும் அப்பா பரிசு ரத்தத்தால் வேலி எந்த அசுத்தலும் எந்த பொல்லாகனும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள லோகாதிபதி வான்மட்ட பொல்லாத ஆவியில் செயல்கள் தொடாபடி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வியாவை கடிந்து கட்டு அப்புறப்படுத்தி கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. முதல் பாடல், அடைக்கலம் ஆண்டவரே எங்கள் அடைக்கலம் வேறு இல்லையே, எங்களை படைத்து காத்து மீட்டு கொண்டவர் எங்கள் பரமபிதா நீரே. அடைக்கலம் ஆண்டவரே எங்கள் அடைக்கலம் வேறில்லையே, எம்மை படைத்து காத்து மீட்டு கொண்டவர் எங்கள் பரமபிதா நீரே. பரம சுதந்திரமே எங்கள் பாத்திரத்தின் பாகையுமே, உந்தன் கரமே அருளும் பரமே கத்தானின் கிருபையின் செல்வமே. ஆலோசனை கர்த்தரே எங்கள் ஆவியான துயரே, இந்த பூலோகத்தில் போதமளித்திடும் புனித சகாய நீரே. ஆறுதல் அளிப்பவரே உம்மை அண்டே பிழைத்தோருமே, சதா ஆற்றி தேற்றி மாற்றி ஆட்கொண்டவர் மாறாத பூரணரே. அடைக்கலம் ஆண்டவரே எங்கள் அடைக்கலம் வேறில்லையே, எம்மை படைத்து காத்து மீட்டி கொண்டவர் எங்கள் பரம பிதாடீரே. அல்லேலூயா. அடுத்த பாடல், சேனைகள் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்தும் நேரங்கள் ஏற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சேனைகளில் கர்த்தர் நல்லவரே,
சேதமின்றி நம்மை காப்பவரே, சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடும் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எல்லங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடுங்கே நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடுங்கே நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து மேலன் பற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து மேலன் பற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனே அன்பில் நாம் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடும்
பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உடைய வார்த்தைகளை கொடுத்து சோர்ந்து போன நேரத்திலும் அப்ப எங்களுக்கு சத்துவத்தை தருகிற தேவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் இல்லாதிருந்திருக்குமானால் எங்கள் ஆத்துமா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி போயிருக்கும். உம்மை நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். தேவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹalleluya. கடந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நடத்தினீரே, அதிசயங்களை காண செய்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலரின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர், உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உம்மை புகழ்ந்து போற்றினது ராஜா. உம்மை புகழும்படியாய், உம்மை பாடும்படியாய் அப்பா அந்த நாவுகளை நீர் மீட்டெடுத்திருக்கிற ராஜா. ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்மை போற்றி புகழுகிறோம் ராஜா. என் தேவரீரே, நன்றியுடன் கூட உம்மை நாங்கள் போற்றி துதிக்கிற ராஜா. ஹalleluya. போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவேன். மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். கங்குல்லற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்குல்லற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே, போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தோலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூயவேந்தனே. தூயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. தூயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே,
நன்றி ராஜா. ஹalleluya. வா, உமக்கு மகிமை 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 உண்டாயிருக்கட்டும். நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்லபராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிற காரியங்கள் உம்மால் கூடாதவைகள் அல்ல, உம்மால் எல்லாம் கூடும். இல்லாதவைகளும் இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன். நாங்கள் இல்லாதவைகளை கேட்போமானால் அதை எங்களுக்காக சிருஷ்டிக்க வல்லமையுள்ள தேவனுமாய் இருக்கிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிற ராஜா. ஜப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். ஜப குறிப்புகளை ஏறெடுக்கிற பிள்ளைகளை உடைய ரத்தத்தால் முடி மறைத்துக் கொள்வோம். உடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கட்டும். உடைய வல்லமை கரம் பலத்த கிரிகளை நடப்பிப்பதாய் இருக்கட்டும். ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்டு எங்கள் விசுவாசத்தை எங்களுக்கு பெருகச் செய்யப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி ராஜா. முதலாவது சொல்ல போகிற குறிப்புக்காக சர் ரூமன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, வேலூரை சார்ந்த சந்திரசேகர் என்ற சகோதரர். அவர் தொழில் செய்து கொண்டே நல்ல ஊழியங்களை தாங்குகிறார், நல்ல ஊழியங்களை பொருட்படுத்தி செய்கிறார். அன்னை கிராம சபைகள் மலைவாழ் மக்கள் மத்தியில் தன் சொந்த பணத்தில் பல வேலைகளை ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவருடைய தொழிலில் சில சர்க்கல்கள் ஏற்பட்டது. ஆனாலும் வெட்கப்படாதபடி காத்து வருகிறார். அவருடைய மனைவி சிஎம்சியிலே நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார்கள். இப்பொழுது அசிஸ்டன்ட் டீன் என்கிற ஒரு பதவிக்கு ஒரு பெயர் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வேலை கிடைக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்கள். வேலூரை சார்ந்த சந்திரசேகர் என்ற சகோதரனுக்காக, அவருடைய மனைவியின் அந்த டீன் அந்த பதவி உயர்வுக்காகவும், அந்த சகோதரன் செய்கிற தொழிலின் ஆசீர்வாதத்திற்காகவும், அது நிமித்தமாக தாங்கப்படுகிற ஆதரிக்கப்பட்டு வருகிற ஊழியர்கள் ஊழியங்களுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த குறிப்புக்காக சகோதரன் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வரும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா உங்க ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துறப்பா ராஜா. ஒரு பிள்ளைகளாக விசுவாச உள்ளத்தோடு ஒருங்கிணைந்திருக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் மகிமை காணத்தக்கதாக நீ சொன்ன உமது வார்த்தை, நீ ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை சோத்திரக்கூட ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இறுதித்து சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும் ஒரு அருமையான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கீங்க ராஜா. அப்பா, நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிற இந்த வேலையில ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என் ஆண்டவர் நீர் கூர்ந்து கவனிக்கிறார். ஜெபிக்கும்போ எங்கள் விண்ணப்பத்தை அறிந்திருந்தாலும் எங்கள் விசுவாசத்தின் ஆண்டவர் மேன்மை நாங்கள் காணத்தக்கதாக நீர் பதிலளிக்கிறீர் நம்பிக்கையோடு தங்கினேன். இந்த சகோதரன் சந்திரசேகரன் ஆண்டவரே, அவருடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சகோதரன் செய்யும் ஊழியங்களை உமக்காக திருச்சித்தம் நிறைவேறத்தக்கதாக இந்த பூமியில எடுக்கும் ஒவ்வொரு பிரயாசத்திலும் இம்மட்டுமாய் உதவி செய்து வந்திருக்கிறார். இதோ அவருடைய மனைவியை நீ ஒரு விஷயம் நீ கண்ணோக்கி பாருமாண்டு அவருக்கு கொடுக்க போகிற இந்த பதவி உயர்வுக்காக நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், தடையா இருக்கிற எந்த காரியமும் தேவனால் ஆண்டு எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிள்ளைகளாகட்டவர். இந்த விண்ணப்பத்தை நாங்கள் கேட்கும் பொழுதே தேவரீர் நிச்சயமாக நீ பதிலளிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசயமான ஒரு காரியத்தை எல்லா தடைகளும் நீக்கி தேவன் அப்பா அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு பதவியை, அவர் விரும்புகிற பதவியை நீ கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன திருவார்த்தைப்படி ஆண்டவரே, அந்த சகோதரரும் சகோதரர் குடும்பங்களின் ஆசீர்வதி தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தை காணத்தக்கதாக இந்த வேலையில தேவரைகளை மனம் இறங்குகிறீர். அதற்காக சொல்கிறோம், இவன் நாம மகிமைப்படுவதாக உம்மை துதிக்கிறோம்.
உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே மகிமைப்படும். இயேசு நாமத்தில் பாதம் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரிஷி என்ற தம்பிக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே வருகிற 29ஆம் தேதி பெங்களூர்ல நெதர்லாந்து விசாவுக்காக நேர்காணலுக்கு அழைத்திருக்கிறார்கள். அந்த நாளில் இந்த விசா ஸ்டாம்ப் ஆகவும் அவன் தன் படிப்பை தொடர்வதற்கு நெதர்லாந்து செல்வதற்கு எந்த தடையும் ஏற்படாதபடி கர்த்தர் கிரியை செய்ய முடியாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ரிஷி என்ற மகனுக்காக வார்த்தையோடு ஜெபிப்போம். இந்த ஜெப குறிப்பை சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை உபவாச நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது என்று சொன்னீங்களே, நாங்கள் ஒவ்வொருவர் ராஜா தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அந்த கிருபை பெற்றுக்கொண்டு இந்த நாளை கடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. இப்பொழுது கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ராஜா, இந்த ஆன்லைன் கனெக்ட் பண்ணி நாங்கள் மக்களுக்காக நின்று ஜெபிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் குறைகள், குற்றங்கள், எங்கள் பாவங்கள், அநீதிகள் எது இருக்குமானாலும் சப்பா எங்களை ஒரு விஷயம் நீங்க மன்னித்தரல ராஜா. மன்னித்து எங்க ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ரத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதுக்காக நன்றி. எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க சாபங்கள் எல்லாம், பாவங்கள், அக்கிரமங்கள் அப்பா எல்லாம் நீங்க சிலுவை சுமந்த விட்டபடியால் நன்றி செலுத்துக்கிறோம். நாங்க கிளைம் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாம் குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீங்க மன்னித்து இந்த ஜெபம் எல்லாம் கர்த்தா பரலோகத்துக்கு கதை கொண்டு போகணும்ப்பா. அதுக்கு பதில் உண்டாகணும். இந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இப்போது கூட நாமத்தை உயர்த்துக்கிறோம். நாமத்தை உயர்த்துக்கிற எந்த ஸ்தானம் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, பாம்பு சமூகத்துல நாங்க அநேகரா கூடியிருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு குறிப்பு ஜெபிக்கும் போது கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே கருத்தோடு கர்த்தாவே என்னப்பா சமூகத்துல ஏறெடுக்க கர்த்தாவே வாஞ்சியோடு கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இப்போது கூட கர்த்தாவே ரிஷனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகன் ஆண்டவரே நெதர்லாண்ட படித்து கொண்டிருக்கான் ஆண்டவரே ராஜா. அவன் தொடர்ந்து படிக்க அவனுக்கு பாராட்டுங்க. அவன் விசாக்காக பெங்களூர் பட்டத்துல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான் அப்பா ஆண்டவரே. அதுல கத்தாவே அவன் கன்ஃபார்ம் ஆகி கத்தாவே அவனுக்கு எல்லா காரியங்கள் வாய்க்கு செய்து கத்தாவே அவனுக்கு விசா ப்ராசஸ் ஆகவும் வெளிதேசத்துல போய் படிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நாங்க ஜெபிக்கிறோம். மகனுக்கு நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளை ஆண்டவரே, வெளிதேசத்துல போய் இத்தனை நாள் வரைக்கும் படிச்சோம்னா தொடர்ந்து படிக்கணும் ஆண்டவரே. அவனுக்கு இறக்க பாராட்டுக. பெங்களூர் கடந்து போகும்போது 29ஆம் தேதி நடக்கிற அந்த விசா ப்ராசஸை நீங்க வாய்க்கு செய்யுங்க. மனுஷருடைய கண்கள் தயவு கிடைக்கும் நம்பி கொடுத்த இந்த விண்ணப்பத்தை நாங்க பாத்தில் வைக்கிறோம். நீ மனம் இறங்குங்க. அதிகாரி கண்கள் தயவு கிடைத்து இந்த மகனுக்கு எல்லாம் நன்மையாக நீங்க மாற்றி தர போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, நம்மோடு ஊழியத்திலே ஐக்கியமாயிருப்பவர்கள் நாம் தொடர்ந்து இந்த அவர்களோடு அவர்களை ஊழியத்தில் உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, கடந்து போய் ஊழியங்களையும் செய்வது உண்டு. அப்படியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலே ஊழியத்தை செய்கிற தட்சிணாமூர்த்தி இந்த சகோதரர் அந்த பகுதியிலே ஆலயத்தை கட்ட ஆரம்பித்திருக்கிறார். அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட லிண்டர் லெவலுக்கு கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் மேற்கூரை மேல காங்கிரீட் போட வேண்டும். சில தேவைகள் உண்டு. சந்திக்கப்படுவதற்காக தேவன் நோக்கி பார்ப்போம். அதுபோல நம்முடைய கிராம ஊழியத்தை நேர்த்தியாய் செய்த அருள்பாய் சகோதரன் இப்பொழுது மறைமலை நகர் பகுதியில் கர்த்தருடைய அழைப்பை பெற்று அங்கே ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சபைக்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே அந்த சகோதரனுக்கு தேவை சந்திக்கப்பட வேண்டும். இந்த சபை கட்டப்பட வேண்டும். தடைகள், எதிர்ப்புகள் எதுவும் வரக்கூடாது. நேர்த்தியாய் கட்டி முடிக்க அத்தனை உதவியும் ஒத்தாசையும் பரத்திலிருந்து உண்டாக முடியாய் சகோதரன் அருள்ராஜுக்காகவும் ஜெபிப்போம். இந்த 2 பேருக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே சகோதரர் தட்சிணாமூர்த்தியும் சுவாமி ஏசப்பா அருள்ராஜு உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தாவே கட்டப்படுகிற உம்முடைய சபைய சுவாமி ஏசப்பா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த மன்னார்குடி பகுதியிலே ராஜா
மறைமலை நகர் பகுதியிலும் சுவாமி ஏசப்பா கட்டப்படுகிற கர்த்தாவே சபையை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா கர்த்தாவே. ஊழியம் கர்த்தருடையது சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. நீர் தாமே ஏசப்பா அந்த சபை கட்டு முடிக்க சுவாமி ஏசப்பா தேவைகளை என் தேவன் நீங்க சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. அவர்கள் கர்த்தாவை யாரிடத்திலும் கையேந்தி நிற்காதபடி சுவாமி ஏசப்பா உண்மையே நோக்கி பார்த்த முகங்கள் கர்த்தாவே பிரகாசம் அடைந்தது என்று சொன்னுடைய வார்த்தையின்படி கூட ஏசப்பா கர்த்தாவே தேவைகளை என் தேவன் நீங்க சுவாமி ஏசப்பா உங்களுடைய சபையை கட்டுவதற்கான தேவைகளை ஏசப்பா நீங்க சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தாவே ஏசப்பா என்னென்ன தேவைகள் இருக்கோ கர்த்தாவே என் தேவன் நீங்க கர்த்தாவே ஏசப்பா உன்னதமானவர் கர்த்தாவே. நீங்க கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா ஏசப்பா. நீங்க தாமே ஏசப்பா பெரிய அதிசயங்களை காணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. பல கோடி மக்கள் கர்த்தாவே வந்து கர்த்தாவே உண்மை ஆராதிக்க கர்த்தாவே உண்மை துதிக்க சுவாமி ஏசப்பா. ஒரு ஆலயத்தை கட்ட சுவாமி ஏசப்பா அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை சுவாமி ஏசப்பா என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. ஒன்றுக்கும் குறைவு இல்லாதபடி சுவாமி ஏசப்பா நிறைவான ஆசீர்வாதங்களான சுவாமி ஏசப்பா என் தேவன் நீங்க தாமே ஏசப்பா ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. உங்களுடைய பிரச்சனத்தோடு கர்த்தாவே அந்த சபை கட்டப்பட சுவாமி ஏசப்பா கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. எந்த விதமான கர்த்தாவே பிரச்சனைகளோ வராதபடி சுவாமி ஏசப்பா எல்லா விதமான கர்த்தாவே கிரியைகளையும் சுவாமி ஏசப்பா நஸ்ரனாகிய கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற சுவாமி ஏசப்பா. உடைய நாமும் உயர்த்தப்படத்தக்கதாய் கூட ராஜா கர்த்தாவே அந்த சபை கர்த்தாவை கட்டப்பட கர்த்த நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. அந்த சபை அநேகர்கள் கர்த்தாவே பிரயோஜனமா இருக்கத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. மனுஷருடைய கண்கள்ல தயவும் கிருபையும் கிடைத்து சுவாமி ஏசப்பா அது முழு முயற்சியோடு கர்த்தாவே அது வெற்றி பெற சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமும் உயர்த்தப்படட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க துதிகன மகிமை எல்லாத்தையுமே செபிக்கிறோம் நசனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போற குறிப்புகளுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு சுஸ்மிதா என்ற மகள் இளம் வயது இப்பொழுது திருமணமானது. முதல் கற்பப்பையிலே சுமந்து கொண்டிருக்கிறாள். சற்று பலவீனம். அந்த கற்பப்பை கிழிந்து போயிடும் என்று சொல்லி டாக்டர்கள் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மகள் எப்பொழுதும் படுக்கையிலேயே இருக்க வேண்டும். ஒரு 7 மாதங்கள் தாண்டி விட்டால் ஆபத்தில்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த அந்த கற்பத்தின் கனியை அந்த மகள் சுகமாய் பெற்றெடுக்க வேண்டும். கற்பப்பை கிழிந்து விடக்கூடாது. கற்பப்பை பலப்பட வேண்டும். பிள்ளை ஆரோக்கியமாய் பிறக்க வேண்டும். அது சுகமாக பிறக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். அதுபோல வள்ளியூரை சார்ந்த ஹெப்சிபா என்ற சகோதரி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் முறையிலேயே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் வாரத்துக்கு 3 முறை டயாலிசிஸ் செய்ய வேண்டும். எதுவும் சாப்பிட முடியாது. வெறும் அவல் அதைத்தான் அவர்கள் நினைத்து சாப்பிடுகிறார்கள். ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது. அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு போது கூட அன்றைக்கு அவர்களால் வந்து அதை பார்க்க முடியாதபடி படுக்கையில் தான் இருந்தார்கள். அவை அந்த சகோதரிக்கா பாரத்தோடு செபிப்போம். இந்த வேதனை இல்லாத ஒரு வாழ்வை கற்றுக் கொடுக்கணும். தேவன் நினைத்தால் இப்பொழுதும் இத்தனை ஆண்டு காலம் ஆச்சரியம். ஒரு பக்கம் ஆச்சரியம், இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இனி அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை காணும்படியாய் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாய் நாம் அந்த ஹெப்சிபா என்ற சகோதரிக்காக ஜெபிப்போம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய புத்திக்கும் டாக்டர் ஆலோசனைப்படி பார்த்தால் இது நமக்கு வித்தியாசமாய் தோன்றும். ஆனால் நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த 2 பிள்ளைகளுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, எங்கள் அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் வல்ல தேவனே மக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். மனதுருக்கமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரே மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இம்மட்டுமா எங்களை காத்து வழிநடத்தி வந்த தேவனே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா மீண்டும் ஒரு நாள் அப்பா இந்த நாளை நீர் எங்களுக்கு முன்குறித்து தந்தீரே மக்கு நன்றி. இப்படி சமூகத்திலே நாங்கள் கூடி வரத்தக்கதாய் கத்தனை எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே மக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரேப்பா. அந்த தைரியத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் அப்பா. அப்படியே எங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாய் கர்த்தாவே அப்பா அந்த இளமாய மகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீர் நல்ல சுகத்தை தாங்க ஏசப்பாப்பா. அந்த கர்ப்பத்தின் கனியை நீர் தந்திருக்கிறீர். அதை சுகமாய் பெற்றெடுக்கத்தக்கதாய் அந்த கர்ப்பப்பையை நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா. அப்பா அவர்கள் ஆண்டவரே அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் அந்த
அந்த யூட்ரஸ் திறந்து விடக்கூடாது என்றதுக்காக தையல் போட்டு அதை வச்சிருக்கிறான்றாங்க. ஆனாலும் அந்த குழந்தை வளர வளர அப்பா அது ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து அப்பா டாக்டர்ஸ் சொல்றாங்க அந்த 34 வீக்ஸ் வரைக்குமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அந்த தாய் கர்த்தாவே அது கண்ணீரோடு அதை பகிர்ந்து கொண்டார்கள். அப்பா நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஏசப்பா. அப்ப அந்த காரியத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளுடைய நிலைமை நீர் அறிவீர். கர்ப்பத்தை உருவாக்கினவர் தேவன் நீர் அப்பா. அப்ப அந்த கர்ப்பப்பையை நீர் ஆண்டவரே அவளுக்கு நல்ல ஒரு பலனோடு இருக்கவும் அந்த குழந்தைக்கு தாங்கத்தக்கதான அந்த பலத்தை நீங்க தந்து ஆண்டவரே அப்பா அந்த ஏற்ற நேரத்துல நீர் பெற செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சரியாய் அப்பா அது அப்பா அந்த உருவாகத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அது மட்டுமல்ல அந்த டெலிவரி டைம்ல அப்ப அந்த மகளுக்கும் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தாயும் பிள்ளையுமாய் அப்பா சுகமாய் இருக்கத்தக்கதாய் அப்பா நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், நீர் ஒருவரை எங்களுக்கு பதில் தருகிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. நீர் அப்படியாய் செய்வதற்காய் நன்றி. அந்த மகளை இப்பொழுதே உடைய வல்லமை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. அதுபோல கர்த்தாவே அப்பா வள்ளியூர்ல இருக்கிற அந்த சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். அந்த எப்சிபா என்ற சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மகளுக்கு ஆம் கர்த்தாவே நீர் இம்மட்டுமாய் நீர் தந்திருக்கிற அப்பா ஜீவனுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய கடந்து வருகிற பாதனை எவ்வளவு வேதனை ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே அப்பா நீர் கிருபியா இறங்குங்க, கிருபியா இறங்குங்க ஏசப்பா. அப்பா அந்த மகளுக்கு ஆண்டவரே அந்த டயாலிசிஸ் பண்ணாலும் ஜீவன் தருகிறவர் நீர், பலன் தருகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆயுசு நாட்கள் வரையிலும் ஆண்டவரே எந்த அப்ப உபத்திரவமோ நோயினுடைய தாக்கம் அதிகமாய் அவர்களை பலவீனப்படுத்தாதபடிக்கு கிருபியாய் நீர் இறங்குங்க. அவர்கள் உட்கொள்ளுகிற ஆகாரத்தை ஆண்டவர் நீங்க ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. அப்பா நீர் கொடுத்திருக்கிற அப்பா அந்த ஆகாரத்தை உட்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு சரீரத்துல ஒரு நல்ல ஒரு பலனை நீங்க தாங்க. நீர் ஆச்சரியங்களின் தேவன், நீர் அற்புதங்களின் தேவன், நீர் அதிசயங்களின் தேவன் அப்பா. அந்த மகளுக்காண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்து நீர் இப்பொழுதே அந்த மகளை தொட்டு சுகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இருக்கிற அந்த மகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இறங்குங்க இசப்பா. இசப்பா பொல்லாதவர்களாகிய நாங்கள் அந்த மகளுடைய நிலைமையை பார்க்கும்போது இவ்வளவு வேதனையாய் காணப்படுகிற இசப்பா. ஆனா அந்த மகனை உருவாக்கின தேவன், அந்த மகளுக்காக நீர் பாடுகளை சகித்த தேவன், அந்த மகளுடைய அப்பா சூழ்நிலையில் நீர் உமக்கு அப்பா மறைவானது ஒன்றுமே இல்லை ஏசப்பா. அந்த மகளுக்கு இறங்குங்க ஆண்டவரை, ஒரு விசையா இறங்குங்க. அவருடைய முன்னோருடைய பாவங்கள் சாபங்கள் எந்த ஒரு அப்பா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னித்து ஆண்டவரை உடைய ரத்தத்தினாலே அதை எல்லாவற்றையும் சாபங்களை நீக்கி ஆண்டவரை அந்த மகளுக்கு ஒரு அப்பா குடும்பத்தை நல்ல ஒரு ஒரு மனைவியாக தாயாக இருந்த அந்த காரியங்களை நடப்பிக்கத்தக்கதான பலனை நீங்க கொடுங்க ஏசப்பா. அப்படி இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. திருமணமா அப்ப மகனுக்கு திருமணம் முடித்திருக்கிற அந்த நிலைமையில ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல அப்பா அந்த மகனுடைய வாழ்வை கண்டு அவங்க சந்தோஷப்படத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அந்த சகோதரிக்கு இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் ஜெபத்திற்கு பதில் தந்தபடியா நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. அந்த ஜப குறிப்புகளை கேட்டு இருவர் வாழ்க்கையிலும் அப்பா நீர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். நீர் அவர்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த காயத்தின் தளமினாலே அப்பா சுஸ்மிதா சுகப்பிரசவத்தை சுதந்திரிக்கவும் அந்த ஹெப்சிபா என்ற சகோதரி அப்பா இந்த ஆயுசின் வருஷங்களை உங்களுடைய கருத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இப்பொழுது ராஜா குமணன் என்ற சகோதரனுக்காக செபிக்கிறோம். அவர் வேறொரு ஸ்தாபனத்திலே வேலைக்காக இன்டர்வியூ சென்றிருக்கிறார். 2 கட்ட தேர்வுகள் முடிவு விட்டது. இன்னைக்கு ஃபைனல். அதில் ஜெயம் எடுக்க கிருபை பாராட்டுங்க. இதுக்கடையில் இன்னொரு நல்ல கம்பெனி அவர் வேலை பார்த்த அதே வேலைக்காகவே இன்னொரு கம்பெனி அழைத்திருக்கிறார்கள். எது உமக்கு சித்தமானதோ அதை வாய்க்க செய்யுங்கப்பா. சகலத்தை நன்மையாய் செய்கிற தேவன், உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த மகனுக்கு அற்புதங்களை செய்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுபோல அமெரிக்காவுக்கு ஹெப்சிபா என்ற சகோதரிக்காக செபிக்கிறோம். அப்பா அந்த சகோதரிக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு சரியான வேலை அமையாமல் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கிட்ட வருகிறது, நான் விலகி போய் விடுகிறது.
அப்படி இல்லாதபடி இந்த தடவை ஒரு நல்ல வேலை அவர்களுக்கு அமையும்படியாய், நிரந்தரமாய் அமையும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் தருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஆல்ஃபிரட் என்ற தம்பி அமெரிக்காவில் கிராஜுவேஷன் முடித்து விட்டான். இன்னும் அங்கே அந்த விசாவில் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆகுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகவீனப்பட்டிருக்கிற கிறிஸ்டோபருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆயுசு வருஷங்களை விருத்தியடைய செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. வருகிற 20ஆம் தேதி தங்கள் திருமண ஆண்டை நிறைவு செய்கிற நினைவுகூர இருக்கிற ஆண்டன் கிறிஸ்டினா தம்பதியருக்காக செபிக்கிறோம். அவருக்கு 2 நல்ல கற்பத்தின் கனிகளை கொடுத்திருக்கிறேன், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறேன். அப்பா, அந்த பிள்ளைகளை நினைத்தருளும், ஆசீர்வதியும். அவர்கள் எல்லாருக்கும் அப்படி செய்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஜெப வேளையிலும் அந்த குறிப்புகள் அத்தனை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். இப்போ எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேச ரட்சகரை அறியட்டும். அதற்காக உழைக்கிற ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளை நினைத்தரலாம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா, நல்ல மழையை கொடுத்து வருகிறேன். தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை அப்பா தென்மேற்கு மழையின் மூலமாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அங்கும் இங்குமாய் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கும் ஊழியர்களுக்கு விரோதமாய் பல பல கிரியைகளை செய்தாலும் நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் இருக்கிறேன், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களுக்கு நல்ல உண்மை உத்தமத்தை கட்டளையிடும். அப்பா, எங்களை நடத்துகிற போதர்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைகளை நினைத்தருளும். எழுப்புதல் உண்டாயிருக்கட்டும். திருச்சபைகள் இன்னும் பழகி பெருகட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. நன்றி அப்பா. அதுபோல இந்த ஐக்கியத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். சுகத்தையும் பலத்தையும் நன்மையும் கிருபை நிறைவாய் கொடுத்து உடைய மந்தையின் ஆடுகளாய் வைத்து தண்ணீருள்ள புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்துவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வெளி தேசங்களிலும் அப்பா பணிக்காக சென்றிருக்கிற எங்கள் ஐக்கியத்தின் பிள்ளைகள் பல தேசங்களில் இருக்கிறார்கள். அவள் எல்லாரையும் நினைத்தரணும். எல்லாரும் அந்தந்த பகுதிகளில் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யத்தின் பணிக்காக பல காரியங்களை பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. நன்றி தகப்பனே, நன்றி அப்ப. எங்களை நம்பி கொடுத்த அநேக ஊழியங்கள் உண்டு. குறிப்பாக பீகார் பகுதியில் சில ஊழியங்களை நாங்கள் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கான உதவி ஒத்தாசைகளை வாய்க்க செய்கிறேன். அந்த உதவிகளை பெறுகிறவர்களும் உண்மை உத்தவமாய் இந்த ஊழியங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல சேலத்தின் ஊழியங்களும் பெரிதாக இருக்கிறது. அந்த 3 கிளை சபைகள் உருவாயிருக்கிறது. அந்த பாஸ்டருக்காக செபிக்கிறோம். அப்பா, வருகிற வாரத்துல கூட ஒரு கிளை சபையின் 2வது ஆண்டு விழா தொடக்க விழா இருக்கிறது. அதையும் வாய்க்க செய்யுங்கப்பா. இப்படியாக தகப்பனே, எங்கள் சிறு கூட்டத்தை கொண்டு நீ ஆதரித்து வருகிற செய்து வருகிற ஊழியத்தின் நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஏற்ற பலனை அப்பா இந்த ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி, நன்றி. அப்ப இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போய் கொண்டிருக்கிறது. அப்பா, அதில் சில பிள்ளைகளுக்கு கட்டாயம் சீட் கிடைக்கணும். நாகேந்திரன் ஒரு சகோதரர் முடிவீட்டு தொழிலை செய்பவர். அவருடைய பிள்ளை அன்றாடம் வேலை செய்து கூலியை வைத்து தான் குடும்பத்தை நடத்துகிறவர். அவருடைய பிள்ளை +2 பாஸ் பண்ணியிருக்கிறாள். அவளுக்கு கோட்டா சிஸ்டத்தில் எப்படியாவது அந்த சீட் கிடைக்கணும். கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கணும். நான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாது. தேவரின் இரக்கம் பாராட்டும். அந்த விண்ணப்பத்திற்கும் பதில் தாரும். அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த ஒரு வாரமாக கடுமையான வெயில் உச்சம் இருக்கிறது. ஒரு பக்கம் மழையின் பயம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கிறது. யாருக்கும் எந்த சரீரத்திலும் கேடும் பலவீனமும் பொல்லாப்பு வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பங்களையும்
அப்பா, கண்மணியை போல காத்துக்கொள்ளும். நம்முடைய கரத்தின் செட்டை நிழலுக்குள் முடியும் மறைத்துக் கொள்ளும். பெரிய காரியங்கள் செய்யும். இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் செய்தியின் வேலைக்குள்ளாய் கடந்து போகிறோம். அடியின் வாயில் உம்முடைய வார்த்தைகளை வைத்திரலும். உடைய நல் வார்த்தைகளை வைத்திரலும். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வைத்திரலும். உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை வைத்திரலும். அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடையனை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும். எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய நீர் கிருபை பாராட்டும். எங்களை தாழ்த்துக்கிறோம், உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிறைய கடந்து செல்லலாம். நாகம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. துஷ்டன் என்றால் நம் உடனே நமக்கு தெரியும், அது சாத்தானை குறிக்கும். இல்லை என்றால் அந்த சாத்தானுடைய செயல்பாடுகளை கொண்ட மனிதர்களையும் குறிக்கும். துஷ்டன் என்பவர் பொல்லாத காரியங்களை செய்கிறவன், தவறான செய்கைகளை புரிபவன். அவன்தான் துஷ்டன். ஒருவனால் நமக்கு கேடு உண்டாகிறது என்றால் துஷ்டன். இன்னைக்கு மிருகங்கள் இருக்கிறது, டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். வீட்டில் வளர்க்கிற மிருகங்கள் உண்டு. அது நம்மோடு கூட பழகியிருக்கும், எஜமானை அது அறிந்திருக்கும், நமக்கு கேடு செய்யாது. ஆனா அதே நேரத்துல அதே மிருகம் காட்டில் இருக்குமானால் பார்த்தவர்களெல்லாம் பீறி போடும். அதான் துஷ்டம். துஷ்டன் என்றால் எதையும் எதிர்பார்க்க தீமையே செய்கிறவர்கள். இன்னைக்கு மனுஷன் கூட என்ன செய்யறான்? சில நேரம் நல்லது செய்யறான், சில நேரம் தீமையை செய்கிறான். ஏசாவாகவும் இருக்கிறான், யாக்கோபாவும் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்னா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இனி துஷ்டன் உன் வழியில் வருவதில்லை. இன்னைக்கு நம்முடைய வழிகளை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கோம்? அதை கேட்டு நம்முடைய வழியில் நாம நடக்காமல் நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய பாதையில் தான் நாம் செய்கிறோம். சத்தியத்தின் பாதையிலே, ஜீவ பாதையிலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாதை எங்கே போய் சேருகிறது? பரம எருசலேம், சியோன். சியோனிலே நமக்கு கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதைக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை வனாந்திரத்தின் பாதையாக இருக்கலாம், அங்கேயும் கர்த்தர் தான் நடத்துகிறார். அது கானானாக இருக்கலாம், கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறார். ஆனா கடைசியில அவர் எங்கே போய் நம்மை நிறுத்துகிறார்? அந்த கன்மலையில் நிறுத்துகிறார். அப்ப நம்முடைய கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிறவர், நாம் அவருக்கு பின் செல்லுகிறோம். அவர் நல்ல மேய்ப்பன். மேய்ப்பனின் சத்தத்தில் செவி கொடுக்கிற ஆடுகளாய் பின் செல்லுகிறோம். நமக்கும் அவருக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஹைவேஸ்ல போகும் பொழுது முன்னால் பேருந்து போகும், பஸ் போகும், பின்னால் நாம் கார்லயோ மற்ற வண்டியிலேயோ போவோம். அதில் எழுதி வைத்திருப்பார்கள், 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் என்று எழுதப்பட்டிருக்கும். அது எதற்காக? ஒரு பிரேக் பிடித்தால் இடித்து விடக்கூடாது. திடீரென்ற முன்னால் போகிற வண்டி பிரேக் பிடித்தால் பின்னால் உள்ள வண்டி வந்து இடித்து விடக்கூடாது என்பதற்காக இடைவெளி விட்டு வர வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இயேசு கிறிஸ்து முன் செல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் முன் செல்லுகிறார், நாம் பின் செல்லுகிறோம். நமக்கும் அவருக்கும் இடையிலே இடைவெளி வரக்கூடாது. வந்தா துஷ்டன் நுழைந்து விடுவான். அந்த துஷ்டன் என்பது சாத்தான். நுழைந்து நம்முடைய பாதையை திசைகெட்டு போக வைத்து விடுவான். அதுதான் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இந்த துஷ்டனுடைய போராட்டம் மிக அதிகமாய் இருக்கும். ஆனா ஒன்றை மறந்து விடக்கூடாது,
நம்முடைய வழியில் துஷ்டன் குறுக்கிடுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது நம்மால் கூடாத காரியம். நமக்கு ஆண்டவரே சொல்லுகிறார், இனி துஷ்டன் உன் வழியில் வருவது இல்லை என்று திட்டமாய் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22, 25. நீதிமொழிகள் 22, நீதிமொழிகள் 25:5. நீதிமொழிகள் 25:5. ராஜாவின் முன்னின்று ராஜாவின் முன்னின்று துஷ்டனை நீக்கிவிடு, துஷ்டனை நீக்கிவிடு, அப்பொழுது சிங்காசனம் அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நான் நீதியினால் நிலைநிற்கும். அப்போ உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில துஷ்டன் நுழைந்து விட்டால் உன் சிங்காசனம் சீர்குலைந்து விடும். அதனால என்ன செய்யணுமா? துஷ்டனை நாம துரத்தி விட வேண்டும். அது எப்படி முடியும்? அவன் துஷ்டனுடைய நோக்கம் உன் வித்துக்கும் என் வித்துக்கும் பகைவை உண்டு பண்ணுவேன் என்பதுதான் சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் உள்ள விவாதமே. அப்ப நாம் இப்ப கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோம். நமக்கு கானான் உண்டு, பரமசியோனில் சிங்காசனம் உண்டு. சிங்காசனம் என்றால் கனம், மகிமை. அதான் சிங்காசனம். அதை சீர்குலைப்பதற்கு சத்ரு துஷ்டன் பல வகையில முயற்சி செய்வான். அப்ப கர்த்தருக்கும் நமக்கு நடுவில் சாத்தான் வர முடியுமா? நாம் தான் கர்த்தருடைய பிள்ளையாயிட்டே, அவனுக்கு என்ன வேலை? நம்ம தான் அவனை விட்டு வந்தாச்சு. இல்ல, அவன் விடவே மாட்டான். சாத்தான் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, அவன் தள்ளப்பட்டவன். ஆனா பாருங்க, வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, யோபுவின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வாசனம் நமக்கு புரியும். யோபு 1:6. ஒரு நாள் ஆ. தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது நடுவிலே வந்து நின்றான். சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து, தேவபுத்திரர் என்றால் தேவ தூதர்கள், அவர்கள் ஒருவன் தான் இந்த சாத்தான், லூசிபர். இப்ப அவன் தள்ளப்பட்டு விட்டான். ஆனாலும் எங்க போய் நிக்கிறான்? தேவ சமூகத்துல போய் நிக்கிறான். அதனால்தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு முன்னும் பின்னும் சென்றாலும் கூட அவன் குறுக்க வர முடியும். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விடுங்கலாம் என்று சுற்றி வாக்கை தேடிக்கொண்டு தெரிகிறான். அதனால ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு கேப்பே இருக்கக்கூடாது. அதாவது காற்று நுழையாத அளவுக்குன்னு சொல்லுவார்கள், அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம். அப்ப எப்படியெல்லாம் துஷ்டன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, பயங்கர பிரில்லியன்ட், ரொம்ப அறிவு பெருத்தவன், தந்திரக்காரன். இப்போ ஞானம் பெருத்தவர்கள் இருப்பார்கள், ஆனா சூதுவாதி செய்ய மாட்டார்கள். ஆனா சாத்தான் மிகுந்த அறிவு ஞானம் எல்லாம் இருக்கும், ஆனால் மிக தந்திரவாதி, கிரிமினல் பிரைன் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு மூளை இருக்கு, சிந்திக்கிறோம், நம்ம உடனே அனலைஸ் பண்றோம். வேண்டாப்பா, இது தப்பா போயிடும், சட்டத்தின்படி இது சரி கிடையாது, நம்ம ஆண்டவர் பார்க்கிறார், இது நம்ம மனசாட்சிக்கு சரி கிடையாது, நமக்கு குடும்பம், மனைவி, பிள்ளைகள், குட்டின்னு இருக்கிறாங்க, நாளைக்கு தேவனுடைய கோபாக்கின வந்தா இதாயிரும். உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஆஹா, அந்த துர்மனசாட்சி, அந்த துர்ப்புத்தியை தள்ளிவிட்டு நாம் சிறப்பாய் ஒழுங்காய் நடந்து கொள்கிறோம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற செயல்பாடு. ஆனா அந்த துஷ்டன் அப்படி இல்லை, அவன் எப்படியாயிலும் நம்மளை அழித்து விட வேண்டும். அவன் அவ்வளவு திட்டமிட்டு காரியங்களை விளக்கட்டுவான். அவனுடைய ரகசியங்களை அறியாமல் இருப்பது நல்லதில்லை, தெரிந்து கொள்ள வேண்டுமா? சாத்தானுடைய தந்திர உபாயங்களை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படியெல்லாம் நம்மை சிங்காசனத்துக்கு போக விடாதபடி, அந்த ஜீவ கிடத்தை பெற்றுவிடக் கூடாது, அல்லது நித்திய ஜீவனை சுதந்திரித்து விடக் கூடாது என்பதில் அவன் ரொம்ப தீவிரமாய் செயல்படுவான். அதுக்கான சில சம்பவங்களை நான் வேதத்திலிருந்தே உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். யூத ஜனங்கள் பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அப்பொழுது அகாஸ்வேர் ராஜா எல்லா சர்வதேசத்தையும் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். யூதர்கள் பல இடங்களிலே
சிதறடிக்கப்பட்டாருங்களா? அந்த சிதைக்க ராஜா காலத்துல அவங்க பண்ண தப்புனால பல இடங்களுக்கு துண்டாடப்பட்டு விட்டார்கள், சிதறி போய்விட்டார்கள். அப்ப அங்கங்க கிடக்குறாங்க. அந்த தேசத்தை அகாஸ்வேரு ராஜா ஆளுகை செய்யறான். ஆஹ் அப்போ அங்கே அந்த தேசத்துல முருதக்காய் இருக்கிறான். அவன் யூதர். யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தன்மானம் உண்டு, ஒரு மெஜஸ்டி உண்டு, ஒரு கர்வமும் உண்டு. இயற்கையாகவே அவர்களுக்கு உண்டு. ஏன்னா யாரிடம் ஒட்ட மாட்டார்கள், தாங்கள் உயர்ந்தவர்கள். உண்மைதான், அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அவன் அரண்மனை முற்றத்தில் இருக்கிறான். அவனுடைய சகோதரனை மகளை அவன் பிள்ளையாக எடுத்து வளர்க்கிறான். இப்போ அந்த அகாஸ்வர் ராஜாவுடைய மனைவி வஸ்தி செய்த தவறு, அவள் ராணி ஸ்தானத்தில் தள்ளப்பட்டாள். ராணியின் ஸ்தானம் சிங்காசனம் வெற்றிடமா இருக்கு. அப்ப அந்த ராணி என்ற சிங்காசனத்தில் அமர்வதற்கு பல கன்னி பெண்களை அங்கே மந்திரிமார்கள் தேடுகிறார்கள். இதை அறிந்த முருதக்காய் தன்னுடைய மகளாக வளர்க்கிற எஸ்தரை யாருன்னே சொல்லாம அவளையும் அந்த லிஸ்ட்ல அனுப்புறான். அது ராஜாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவள் தான் ராணியாக மாறுகிறாள். இது உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. யூத ஸ்திரீயாகிய எஸ்தர் தான் அகாஸ்வேரு ராஜாவுக்கு 2வது மனைவியாக மாறுகிறாள். இப்போ அவளுக்கு சிங்காசனம் கிடைத்து விட்டது. இப்போ அங்கே அங்கே ஒரு இடத்துல அங்கே ஆமான் என்கிறவனை அங்கே ராஜா ஒரு முக்கியமான பதவிக்கு வைக்கிறான், பிரதமர் பதவிக்கு வைக்கிறான். அந்த ஆகானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ம், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் ம், இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். ம், அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். ம். அப்போ இவன் வேற இனத்தை சார்ந்தவன் ஆகி ஏதோ வேற பேர் போட்டு இன்னொரு இனத்தை சார்ந்த அகாஸ்வேருடைய அந்த இனத்தை சார்ந்தவன். இந்த மொர்தெக்காய் யூதன் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். இவன் உயர்வானவன், கர்த்தருடைய ஜனம் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். இவனை விட்டா வளர்ந்துருவாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிருவான் என்று அவனுக்கு புரியுது. அவன் என்ன செய்யறான்? தந்திரம் பண்ணுகிறான். எப்படியாயிலும் இந்த மொர்தெக்காயை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்கள் எல்லாம் தீட்டுகிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை நான் விவரமா சொல்ல தேவையில்லை. இப்போ அதுல அவன் ஒரு சூழ்ச்சி என்ன செய்கிறான்? இந்த ராஜாவை வைத்து இந்த மொர்தெக்காய் மேல் கொண்ட கோபத்தினால் இந்த வர்க்கத்தையே அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். ஒட்டுமொத்த யூதர் வம்சத்தையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டுகிறான். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் நினைச்சிட்டாரு, காரியத்தை மாறுதலாக மாற்றிவிட்டார். எப்படி காரியத்தை மாறுதலாக மாற்றினார்? உத்தரவெல்லாம் பிறப்பித்தாயிற்று. இந்த ஜனங்களை அழிப்பதற்கு உத்தரவெல்லாம் வாங்கி கடிதாசு லெட்டர்ஸ் எல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்போ மொர்தெக்காய் எஸ்தரை அழைக்கிறான். உனக்கு இந்த சுகவலை தந்த தேவன் நம்முடைய ஜனங்களை அழிப்பதற்கு மொர்தெக்காய் இப்படி ஒரு உத்தரவு இந்த ஆமான் மூலமாய் உத்தரவு பெற்று இருக்கிறார்கள். அவன் இப்படி சுகமா இருக்கக்கூடாது, நம்முடைய ஜனங்களை காப்பாற்றணும். நீனும் உபவாசம் பண்ணு, நானும் உபவாசம் பண்ணுறேன். இவர்கள் உபவாசம் பண்ணி செபிக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் காரியத்தை மாற்றிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை மாறுதலாக்க உபவாசமும் ஜெபமும் நமக்கு மிக மிக அவசியம். நம்ம நன்மைக்கு தானே. நமக்கு இப்ப தீமையா தான் இருக்கு. ஒரு வியாதிக்கான காரியங்கள், பணப்பற்றாக்குறை, வேலை இல்லாத தன்மை, இப்படி எல்லாமே நமக்கு அட்வான்ஸா இருக்கு. ஆமானுடைய செயல்கள் நம்மை அழிப்பதற்காகத்தான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாவது சேர்த்து விட வேண்டும், உருப்படியாக கூடாது என்பதற்கு பல விதத்திலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு மொர்தெக்காயை போல எஸ்தரை போல நாம் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருப்போமானால் நிச்சயமாகவே நாம் காரியங்களை ஜெயிக்க முடியும்.
அதைத்தான் மொர்தெக்காயும் எஸ்தரும் செய்தாங்க. விருந்து கலைக்கிறாங்க. நடந்த காரியம் என்ன? அங்க ஆமானுக்கு வேற விதமா ஆகி போச்சு. காரியமே நேர என்டையர்லி டிஃப்ரெண்டா மாறி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஆமான் என்ன செய்யறான்? இன்னைக்கு ராணியம்மா என்னை வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க, என்னை தவிர வேற யாரையும் கூப்பிடல, என் அந்தஸ்து என்ன, என் பதவி என்ன, ரொம்ப பெருமையா போறார். வீட்டுக்கு வாசல்ல ஒரு தூக்கு மரம். நான் இப்ப போயிட்டு வரும்போது முருதக்கையால தூக்கில தொங்க போட்டுறேன் பாரு, சவால் விட்டு போறாரு. கடைசியில என்ன ஆச்சு? முருதக்காய்க்காக வைக்கப்பட்ட தூக்கு மரத்துல ஆமான் தொங்கினான் என்று பார்க்கிறோம். இப்போ எஸ்தருடைய சிங்காசனம் தப்பித்தது. அந்த ஜனங்கள் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். அதுக்கு காரணம் முருதக்காய் எஸ்தருடைய ஜெபம், உபவாசம். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த முருதக்காயின் தலை உயர்த்தப்பட்டது. ஆமானுடைய சிங்காசனம் மொர்தெக்காய்க்கு கொடுக்கப்பட்டது. அகாஸ்வேரு என்ற ராஜா, உலகத்தின் ராஜா, அவனிடத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக் கூடாது, நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பலர் பல காலங்களில் எழுப்பினார்கள். ஒரு ஹிட்லர் எழுப்பினான். கடைசியில அவன் கோழையை போல அவன் மாண்டு போனான். ஒரு சீனாவிலே அடக்குமுறைகள் வந்தது. இரும்புத்துறை நாடு என்று அழைக்கப்பட்ட ரஷ்யாவிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ருமேனியாவிலே உம்ரான் ரிச்சர்டை சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். எழுப்புதலுக்கு வித்திட்டு அவரை அடைத்து வைத்திருந்தார்கள். எங்கெல்லாம் அப்படி செய்தார்களோ அங்கெல்லாம் காரியம் மாறுதலாய் மாறிற்று. இதே போல இன்றைக்கு நம்ம ஆள்பவர்கள் கூட நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்யலாம். எங்கே இவர்கள் நம் மைனாரிட்டி என்று சொல்லுகிறார்கள், எல்லாவற்றிலும் குறைவுபட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களை வளரவிட்டால் தேசத்தையே பிடித்து விடுவார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து அவர்களுக்கு பயம் உண்டாயிருக்கிறது. அன்றைக்கு எப்படி ஆமானுக்கு இந்த தனியாய் கிடந்த முருதக்காய் குறித்து ஒரு பயம் உண்டாயிட்டோ, அதே போல இன்னைக்கு நம்மை கண்டு பயத்தினால்தான் நம்மை அழிப்பதற்கு அவர்கள் பல விதத்துல முயற்சி செய்கிறார்கள். ஆனால் காரியம் மாறுதலாய் மாறும். உன்னுடைய சிங்காசனத்தையும் ராஜாசனத்தையும் யாராலும் பிடிக்கவே முடியாது. உனக்குன்னு வச்சிருக்க சிங்காசனம் உனக்குத்தான். இப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே, ஒருவேளை இன்னைக்கு வேலை ஸ்தலத்துல உனக்கு விரோதமாய் ஆமான் எழுப்பியிருக்கலாம். உனக்கு விரோதமாய் மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளை பிடித்து பல காரியங்களை நடப்பிக்கலாம். நீ நினைக்கலாம், ஆஹா, ராஜாவிடத்துல அவன் சீட்டு வாங்கிட்டானே, லெட்டர் வாங்கிட்டானே, இனிமே என்னாகும் நினைக்கலாம். நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. டாக்டர் சீட்டு எழுதி கொடுத்துருப்பாரு, இனி அவ்வளவுதான், ஆயுசு முடிஞ்சு போச்சு, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், ஏதோ நாங்கள் சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா இனி சுகமாகாது என்று சீட்டு எழுதியிருக்கலாம். காரியம் மாறுதலாய் முடியும். நீ உபவாசித்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் காரியங்களை மாறுதலாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு விரோதமாய் பலர் எழும்புவார்கள். அப்ப நீ கர்த்தருடைய பிள்ளை. அப்போ உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பேர் புறஜாதிகள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:21. மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது. பிசாசுல கூட ஜாதி பிசாசு இந்த வகை ஒரு கேட்டகரி. அப்ப இன்னைக்கு பாருங்க, நம்ம மேல பொறாமை, சாத்தானுடைய செயலே வஞ்சகம், பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் சாத்தானுடைய செயல். அப்போ இன்னைக்கு அந்த சாத்தான் என்ற ஆமான் உன்னுடைய சிங்காசனத்தை, உன் உயர்வை, உன் கனத்தை, மகிமையை குறைப்பதற்கு, சீர்குலைப்பதற்கு பல விதத்தில் செய்யலாம். தேசத்தின் அதிபதி கூட அதற்கு துணை போகலாம். தூக்கு மேடை கூட ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கலாம். நான் கர்த்தர் உன்னை விட மாட்டார். இனி அந்த துஷ்டன் உன் வழியில் வருவதில்லை. மொர்தெக்காயுடைய வழியில் துஷ்டன் வந்தானா? இல்ல. மொர்தெக்காயை குதிரை மேல ஏற்றி அவன் வழியில் நடந்து போனான், கட்டியும் குறி கொண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். அதே தூக்கு மேடையில அவன் ஆமான் மடிந்தும் போனான் என்று பார்க்கிறோம். அப்ப எனக்கு அருமையா தேவச்சனமே, தூற்றப்பட்டவர்கள் நடுவில்
உன் தலையை கத்த உயர்த்துவார். உன்னுடைய கொம்பு எப்பொழுதும் உயர்த்தப்பட்டிருக்கும். ஏனென்றால் நீ உயர்ந்த பர்வதத்தின் தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறாய். ஹalleluya. பாவமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப இங்க ஒரு வகையான ஜாதி பிசாசுகள் என்று சொல்லப்படும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள கூட நாம் அந்த கிருபையினால சிங்காசனத்தை சுதந்திரிக்க கூடாதபடி ஜாதி பிசாசுகள் செயல்படும். உண்மையாகவே காஸ்டிசம். நான் சொன்னது முதல்ல எதிரானவர்கள், எதிர்கொள்கை உடையவர்கள், அந்த ஜாதி, புறஜாதி. ஆனா விசுவாசிகள் என்று வந்த பிறகு கூட இன்னைக்கு காஸ்டிசம், அது சத்துருடைய தந்திரத்தை பாருங்க. ஒரு சபையில 2 ஜாதியா பிரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு மனம் எப்படி இருக்கும்? பகமை உணர்வு வந்துவிடும். சாத்தானுடைய குணம் தான் அங்க இருக்கும். அப்ப அந்த பகமை உணர்வு ஒரு மனம் வெளியே போகும்போது தேவன் எப்படி அங்க அசைவாட முடியும்? இதுதான் சாத்தான் சபைகளுக்குள் ஜாதி உணர்வுகளை கொண்டு வருவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவைகளை கண்டால் நீங்க கடிந்து கொள்ளுங்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க எந்த சபையை சார்ந்திருக்கிறீங்களோ அந்த சபையில பலதரப்பட்ட மக்கள், வாழ்க்கையின் எல்லா செக்டர்களும் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சபைகளுக்குள்ள இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கொரோனா என்று ஒன்று வந்தது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். சில மெயின்லைன் சர்ச்சஸ்ல எல்லாம் இந்த கம்யூனியன் எப்படி இருக்கும்? பாஸ்டர் அப்பத்தை கொடுப்பாரு, ஒரே கப்ல சர்வ் பண்ணுவாங்க. அந்த கொரோனா என்று ஒன்று வந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கப்பு. இதுல கூட சில ஊர்களில் ஜாதியெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஜாதிக்காரனும் நான் குடிக்கிற கப்புல குடிக்கவா? அப்படிலாம் இருந்தது. வேதனைக்குரிய அனுபவங்கள். இப்ப சாத்தான ஜெயிட்டான். எவ்வளவு டெக்னிக்கா கம்யூனியன், இயேசுவின் பாத்திரத்தில் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று சொல்லிதான் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்களும் குடிப்பீர்கள் என்று சொல்லி அவர் திருவிருந்து சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நாம் சபையில என்ன செய்யறோம்? கொரோனாவை காரணம் காட்டி ஆளுக்கு தனித்தனி கப்பை கொடுத்துட்டோம். அங்கேயே நம்ம பிரிச்சுட்டோம். தேவனோட யூனியன் இல்லை, யூனிட்டி இல்லை, பிரிவினை விட்டு. இது சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். இன்னைக்கு சபைகள் அதில் விழுந்திருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஜெபம் பண்ணணும். எனக்கு உண்மையாகவே சபைகளுக்கு பல ஜாதி பிரிவு. அவன் அந்த மாவட்டத்துக்காரன், இவன் இந்த மாவட்டத்துக்காரன், அவன் இந்த ஊருக்காரன், இவன் இந்த ஊருக்காரன், அவன் அந்த ஜாதி, இந்த ஜாதி. நாமெல்லாம் யாரு? நம்ம எப்படிப்பட்ட ஆளு? அவனோட சேரலாமா? எல்லாம் பேசுவான். அப்படின்னா நாம் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அவயமாய் இருப்பதற்கு லாய்க்கே கிடையாது. சரீரத்துல பல அவயங்கள் இருக்கிறது. இதுல கண்ணு தான் உயர்ந்தது, மூக்கு தான் உயர்ந்தது, வாய் தான் உயர்ந்தது, கை தான் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அதே போல அப்ப முதல்ல சொன்னேன், புறஜாதிகள், நம்மை அறியாதவர்கள், ஆமான்கள், அவர்கள் வேறு ஜாதியினர். ஆனால் சொந்த சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாய் மாறின பிறகு கூட நமக்கு வேறுபாடு இருக்கு. சிலர் என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம் ஜாதி பார்த்து ஆரம்பிப்பாங்க. வேதத்தை நல்லா படிக்கணும். ஆபிரகாம் இருந்தது கானான் தேசத்துல. அந்த கானானியரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. கானானியரை துரத்தான் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. கானானியர் கர்த்தருக்கு அருவருப்பானவங்க, அவங்களோட நம்ம கலக்கக்கூடாது. அவங்க வேறு வழிபாட்டு மரபுகளை உடையவர்கள். அதனால தான் நாம இருக்கிறது கானானு. நீ என் இனத்தாரிடத்துல போய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் ஜாதி பார்த்தாரு. ஆபிரகாம் நாடார்னு ஒரு ஆள் வாதாடினார் ஒரு கல்யாண வீட்டுல. ஆபிரகாம் நாடார் அப்படின்னாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு வேதனைக்குரிய காரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் அவர் சிருஷ்டிகராய், அவர் கர்த்தராய் இருக்கிறார். அதுல நம்ம தெரிந்து கொண்டார். அன்றைக்கு யூத ஜனத்தை தெரிந்து கொண்டார். அதே போல புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் ஒரே ஜாதி. இன்னைக்கு உலகத்துல 2 ஜாதினா, ஒண்ணு புறஜாதி. அவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இன்னொருவர் அவரை அறிந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ஜாதி, சொந்த ஜனமாய் இருக்கிறார்கள். அப்போ ஆபிரகாம் அன்னைக்கு சொன்னாருன்னா ஆதியாகமம் 24:3 இருக்கு. என் இனத்தார் இடத்துல போ, அங்க போய் என் பிள்ளைக்கு நீ பெண் கொண்டு வா. உடனே அதை வச்சுட்டு ஆபிரகாம் அன்னைக்கே ஜாதி பார்த்திருக்கிறாரு, அவர் காசுல தானே பார்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகாத விளக்கங்களை கொடுக்காதீங்க. அது முரணான ஒரு காரியம். இன்னைக்கு சாத்தன் எவ்வளவு அழகா செய்தான் பார்த்தீங்களா? ஒரு கொரோனாவை வச்சு இயேசு கிறிஸ்து ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்கு கொள்கிறதுல மிக தந்திரமாய் பிரித்தாண்டு விட்டான். அதே போல ஜாதியை சொல்லி தேவனுடைய ஆவியானவர் சபையில அசைவாடக்கூடாதபடி பிரிவினைகளையும் மனதளவில வேறுபாடுகளையும் இன்னைக்கு திணித்து விட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார்?
எங்கே பலத்த கிரியைகள்? ஆதி அப்போஸ்தலர் காலத்து அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க? அப்பம் மிட்குதலையும் எல்லாவற்றிலும் ஒரு மனமாய் ஒருமித்த இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அதைத்தான் கர்த்தர் பலமாய் கிரியை செய்தார். ஏன் அதே ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்யக்கூடாதபடி இருக்கிறது? காரணம் நமக்குள்ளாய் இருக்கிற ஜாதி பிரிவினைகள் தான். அப்போ இதுதான் நம்மை சிங்காசனத்துக்கு நடத்துவதற்கு துஷ்டன் வைக்கிற சதி ஆலோசனை. சரி, இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். தாவீதுக்கு சிங்காசனத்தை கொடுத்தார், சிறப்படுத்துவார். அந்த தாவீதின் வம்சத்துல தான் வந்து அந்த ராஜ்யபாரத்தையும் சிங்காசனத்தையும் சிறப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி அவர் தாவீதின் குமாரனாக அந்த யூத வம்சத்திலே வந்தார். இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இப்ப தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர், அந்த சிங்காசனத்துல இருக்கிறார். தாவீதுக்கு பிறகு அது யார் வர வேண்டும் என்பது கர்த்தர் திட்டம் வைத்திருந்தால் சாலமோன் தான் வர வேண்டும். ஆனால் தாவீதுடைய மகன் மணிக்கன் வீட்டில் எடு தாவீதுடைய மகன் அப்சலோம் என்ன செய்கிறான்? தாவீதுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்கிறான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 5ம் 6மான வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 5ம் 6மான வசனங்கள். மன்னிக்கணும். 2 சாமுவேல் 15 5 6. 2 சாமுவேல் 15 5 6. 2 சாமுவேல் 15 5 6. எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்கு வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் இருதயத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டான். இப்போ சிங்காசனத்தில் யார் இருக்கா? தாவீது. அவன் ராஜா, அவன் நீதி செய்ய வேண்டும். அவன் என்ன சொல்றானோ அதான் உத்தரவு. இன்னைக்கு நம்முடைய ராஜா, யூதருக்கு ராஜா யாரு? யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்து. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நம்முடைய குறைகளை நீக்கும்படியாய் ராஜாவிடத்துல வருகிறோம். அன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் குறைகளை சொல்லவும், நீதி செய்யவும், நீதி கேட்கவும் ராஜாவிடத்துல வருவார்கள். ராஜா உண்மையான நல்ல ராஜா அதை செய்வார்கள். இன்னைக்கு நம்முடைய தேவன் நீதிபரர், உண்மையான நியாயாதிபதி. அவர் தான் நம்மை ஆளுகிறவர். நாம அவங்க குறைகளை சுமந்து கொண்டு, வேதனை சுமந்து கொண்டு வருகிறோம். ஆனா வழியில அப்சலோம் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? ஒரு வித்தியாசமான அப்சலோம். நான் 2 விதமான அப்சலோமை சொல்றேன். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? நீங்க எந்த பிரச்சனை எதுனாலும் எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு பதில் சொல்றோம். தவறு. நீங்களும் சேர்ந்து அவனிடத்துல ஜெபம் பண்ணலாம். அநேக ஊழியக்காரர்கள் செய்யற தவறு அதுதான். ராஜாவிடத்தான் அவன் போடணும், வழியை காட்டலாம். நீ ராஜாவிடத்துல போய் சொல்லுப்பா, நானும் உனக்காக ராஜாவிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லலாம். அது நல்ல ஊழியத்துக்கு கிடையாது. ராஜாவிட்ட போகிறவனை தடுத்து நீ அங்க போகாத, உனக்கு முடியாது, உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், அதுக்கு கூலி கொடு. இன்னைக்கு நடக்குது, கேவலமான காரியம் நடக்கிறது. இல்ல, அது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு அநேகரை தேவனிடத்தில் கிட்டி சேர விடாதபடி போதகர்களோ ஊழியர்களோ தங்கள் பக்கமே நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். நம்ம எப்பவுமே கைடு தான், வழிகாட்டிகள் தான். வழிகாட்டி எக்ஸ்பிரஸ் கையில நிற்கும். இத்தனை கிலோமீட்டர் தூரம், திருநெல்வேலிக்கு இத்தனை கிலோமீட்டர், மதுரைக்கு இத்தனை கிலோமீட்டர், வழியை தான் காட்ட முடியும். ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்குன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துடைய வழியை காட்டாதபடி அப்சலமை போல கவர்ச்சிகரமாய் பேசி நமக்குன்னு ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்து. இது ஒரு வகையான ஆவிக்குரிய அப்சலம். இன்னும் பாருங்க, அந்த அப்சலம் சாத்தான் என்ன செய்கிறான்? மிக தந்திரமாய் சில காரியங்களை செய்கிறான். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜா
ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணுகிறார். தன்னை போல ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். நாதசுரம் கிண்ணறம் முதலான வாசிக்கப்படும். இந்த வசனத்தை எடுக்கலாம். தானியேலின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 4, 5 இந்த வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் 3, 4-7 வரைக்கும் வாசிக்கலாம். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் சகல ஜனங்களும் ஜாதிகளும் வாசைக்காரருமானவர்களே உங்களுக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம் நாதசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களும் வாசிக்கும் போது நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். பாருங்க, அன்னைக்கே ஒரு ஆக்ட் பண்றான். எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே இந்த தாள வாத்தியங்கள் எல்லாம் ஆசாப் காலத்துல, அதாவது சாலமன் ஆலயம் கட்டின போது பாடகர் குழுவை ஏற்படுத்தி கோராகின் புத்திரர் ஆசாப் எதுத்தோன் இவர்களெல்லாம் ஏற்படுத்தி அதுல ஒருத்தர் பாட்டு பாடணும், ஒருத்தர் கொயர் கட்டை பண்ணணும், ஒருத்தர் தாளங்கள் வாசிக்கணும். அந்த தாள வாத்தியங்கள் யாருக்கு வாசிக்கப்பட வேண்டும்? துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவனுக்குத்தான் வாசிக்கப்பட வேண்டும். வேற யாருக்கும் அந்த இது வாசிக்க கூடாது. அப்போ இந்த சாத்தான ராஜாவுடைய இருதயத்தில் சொல்லி உன்னை போல ஒரு சிலையை உண்டு பண்ணு, உன்னை வழிபடும்படியா இந்த வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க செய், உடனே எல்லாம் தாளம் விளந்து வணங்க வேண்டும். சாத்தான் சொல்றான் பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணிட்டு வர்றாரு, நீ தாழ பணிந்து கொள்ளும், இவைகளெல்லாம் நான் உமக்கு தருவேன். இன்னைக்கு இசை, சாத்தான் இசையில எக்ஸ்பர்ட். தள்ளப்பட்ட லூசிபர் ஃபயர் மாஸ்டர் என்று சொல்லுகிறார், இசை வல்லுனர். அவன் இசையை இன்றைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையில வைத்து விளையாட ஆரம்பித்திருக்கிறான். இன்னைக்கு இசை அநேகரை விளத்திட்டுகிறது. இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. இசை நல்லதான். நம்முடைய தேவன் துதிகள் மத்தியில் தான் வாசமாயிருக்கிறார். ஓசையுள்ள தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவர் மீட்டுக்கொண்ட உதடுகளின் வார்த்தைகளினாலும் உதடின் காளைகளோடு நாம் அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். உண்மைதான். ஆனா சாத்தான செய்யறான், நீ அவரை ஆராதிக்கிறதுக்கு போல என்ன ஆராதி. இன்னைக்கு மனுஷனை துதிக்கிறார்கள். மனுஷ துதிபாடுகள் வந்து விட்டது, விக்கிரக வழிபாடுகள் வந்து விட்டது. நம்முடைய தேவனுக்கு இசைத்து வாட வேண்டிய வாத்திய கருவிகள் எல்லாம் இன்னைக்கு வேறு வகையாக போய்விட்டது, கமர்ஷியலாகி மாறிவிட்டது. இன்னைக்கு இசையின் மூலமாய் சாத்தான செய்யறான். ஆவிக்குரிய வட்டாரத்திலையும் இசையை வைத்து இன்னைக்கு அநேகரை விளத்தட்டுகிறான். இன்னைக்கு கான்சர்ட் என்று நடத்துகிறார்கள், அல்லது ஒரு பெரிய நிகழ்ச்சி என்று நடத்துகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்குரிய அவரை குறித்தான பாடல்கள் தான் பாடுகிறார். ஆனால் திசையிட்டு போகும்படியே சாத்தானைக்கு புகுந்து விளையாடி விடுகிறான். பாடணும், கர்த்தரை துதிக்கணும். நாம் இப்போ ஆராதனை 2 மணி நேரம் நடத்துகிறோம். 1 மணி நேரம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் இசைக்கருவிகளோடு தான் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் துதி எல்லாம் தான் செய்கிறோம். அந்நிய பாஷை நிரம்பி எல்லாம் செய்கிறோம். ஆனால் வீதிகளிலும் மற்றவைகளிலும் இன்னைக்கு தனி ஒரு மனிதனை, இன்னைக்கு பாடகர்களை இன்னைக்கு மேன்மைப்படுத்த முடியாது. நேபுகாத்நேச்சர் காலத்தில் என்ன நடந்துச்சோ அதே போல இன்னைக்கு பாடகர்களை தாழ விழுந்து பணிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு சாத்தான் மிக தந்திரமாய் செய்கிறான். அதாவது இசையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இசை கர்த்தருக்குரியதான், துதி கர்த்தருக்குரியது. ஆனால் அந்த இசை, அந்த பாடலை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாருக்குமே இசை பிடிக்கும். ஆனால் இந்த விதமான பாடல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள். அன்னைக்கு பரிசுத்தவான்கள்லாம் பாடல்களை எப்படி எழுதினார்கள் என்றால் பாடுகளின் மத்தியில் எழுதினார்கள். பாடுகள் மத்தியில் தான் பாடல்கள் அவர்களுக்கு வந்தது. அதனால தான் அது இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சும்மா இஷ்டத்துக்கு 4 வரி எதையாவது எழுதி இசையை வாசித்து பண்ணிவிட இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. பாதை உடை போட்டுக்கொண்டு பேரோசை உள்ள ஓசைகளை தொடிக்க செய்து பாடுறது என்னன்னே புரியாம காற்று மூச்சுன்னு கத்திக்கிட்டு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு இசை உலகத்துக்கு போய்விட்டோம். அந்த இசை வழிபாடும் ஆலயங்களுக்கு புகுந்து இன்னைக்கு மக்களை திசை திருப்பி கொண்டு சாத்தானுடைய தந்திரம். நல்ல பாடல்களை தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல பாடல்களை கேளுங்கள், பாடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக
காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு. உனக்கு என்ன பாட்டு வருமோ அதை நீ கத்தரை பாடி தெரியும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இசை அநேகரை வளர்த்துட்டு இருக்கிறது. அந்த இசை வழியாக அஹ், கர்த்தரை பின்பற்ற சில ஊழியர்களை பின்பற்றி போனவர்களும் இன்னைக்கு மறைந்து போனார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது சாத்தானுடைய தந்திரம். அவன் நல்ல பாடல்களை தெரிந்து கொண்டு நல்ல அபிஷேகம் பெற்று பாடுகள் பாடுகள் மத்தியிலே பாடல்கள் எழுதின பாடல்கள் அதுகளை கேளுங்க. இந்த அபிஷேகம் பெற்றவர்களுடைய நல்ல பாடல்கள். அக்கா இந்த காலத்துல பாடல் வரலன்னு சொல்லல. இன்றைக்கும் நல்ல சமத்துல காத்திருந்து அருமையான இளைஞர்கள் நல்ல பாடல்கள் எழுதுகிறார். இல்லை என்று சொல்லவில்லை. 10 பாட்டு வந்தா 1 2 தான் தேருது. ஆனா முந்தி அப்படி இல்லை. அந்த பாடல் பாடுகிறவர்களுடைய வாழ்க்கை நினைச்சா அவ்வளவு கண்ணீரா இருக்கு. நெருக்கத்தின் மத்தியிலும் ஒடுக்கத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் தான் அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் அடங்கியிருக்கும். நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். பாடல்களின் வரலாறு என்று இருக்கிறது. பாடல்களுடைய வரலாறுலாம் படித்து காலத்தால் அழிய முடியாத பாடல்கள் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் அசைவாடுகிறது என்றால் அவர்கள் பட்ட பாடுகள். சரி, சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப இது சாத்தானுடைய ஒரு தந்திரமாக இருக்கிறது. ஆனால் தான் உன் வாயின் முத்தங்களால் எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 1 2 1 2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கவும் இன்பமானது. அவர் விரும்பணும், நம்ம முத்தமிடணும். அப்ப நம்முடைய வாயின் பாடல்கள் எப்படி இருக்கணும்? அவருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். அப்போ இது சாத்தானுடைய ஒரு பெரிய அப்சலம் இதைத்தான் செய்தான். எல்லா மக்களும் தாவீது இடத்துல வந்தாங்க. இவன் நினைச்சா இந்த சிங்காசனத்தை நாம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வழியில மறிப்பான். எப்ப நீ எங்க போற? நான் ராஜாவை பார்க்க போறேன். என்ன விஷயம்? என் சொத்தை அவன் எடுத்துக்கிட்டான். என்கிட்ட பட்டா இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா அவன் சொத்தை அவன் ஆக்குபை பண்ணிட்டான். வழக்குக்காக போறேன். நீ ஏன்ப்பா அவர்கிட்ட போற? ராஜா சும்மா கூத்தியாட்ட இருப்பாரு. அவர் சரியில்லை, முந்தைய போல இல்லை. நான் உனக்கு நியாயம் செய்கிறேன்னு சொல்லி அவன் வழியில் உட்கார்ந்து நியாயம் செய்தான். கடைசியில என்ன ஆச்சு? அந்த அப்சலம் கர்வாலி மரத்துல தொங்கி நாண்டு கொண்டு செத்தான். ஆயத்துக்கு நடுவுல கிடந்து செத்தான். அப்சலமுடைய காரியம் அப்படி மாறி போச்சு. அப்போ இன்னைக்கு அப்சலமுக்குள்ள இருக்கிறார்கள். இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கணும். 2 விதம் சொன்னேன். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இன்னைக்கு அப்சலோம்கள் இருக்கிறார்கள். ராஜாவிடத்துல போக விடாமல் தங்கள் பக்கமே வைத்துக் கொள்கிறார்கள். அப்படின்னு அதுவும் தவறு. ராஜாவிடத்துல போவதற்கு நான் வழிதான் காட்டணும். என் அப்சலம் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா நீ இப்படி போ, ராஜா இன்னைக்கு அங்க இருக்கிறாரு, அந்த மண்டபத்துல இருக்கிறாரு, அங்க போன்னு சொல்லியிருக்கலாம்ல. தடுத்து விட்டான். தடுத்து தன் பக்கமா நிறுத்தி தனக்காக ஆட்களை சேர்த்தான். அவனோடு கூட ஒரு கூட்டத்தை சேர்த்தான். கடைசியில அந்த கூட்டத்தோடு கூட அவனும் அழிந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இசை முத்தங்கள் அவன் எப்படி செய்தான்? கட்டி அணைத்து முத்தமிடுவான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நாம நேசரின் முத்தம் இன்பமானது, ஆனால் சாத்தானுடைய முத்தம் விஷமானது. அது விஷம் நிறைந்தது. அப்ப நேபுகாத்நேச்சார் காலத்துல இசை அதை வைத்து விழத்தட்டினான். ஆனால் அதுல விழுந்து போகாதவர்கள் 3 பேர். அவர்கள் அக்னியினூடாய் கடந்து சுத்த பொண்ணா எழுப்பி வந்தார்கள். எனக்கு அது மேல தேவைச்சாங்க. சாத்தான் இப்படியெல்லாம் தந்திரமாய் துஷ்டன் நினைச்சான். சிங்காசனத்துக்கு போகக்கூடாதபடி அன்னைக்கு வழிபடாத அந்த 3 பேருக்கும் சிங்காசனம் கிடைத்தது, பதவி உயர்வு கிடைத்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப இன்னொரு காரியம், ஸ்பிரிச்சுவலாகவும் சாத்தானை செய்கிறான். நமக்கு இன்னும் பல காரியங்களை செய்கிறான். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையை விட்டு மாம்சத்தின் சிந்தையிலே இருக்கும்படி செய்கிறான். மாம்சத்திலே சிந்தித்து காரியங்கள் நடப்பிக்க ஒப்பு கொடுக்கிறான். எப்பொழுதுமே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம் உண்டு. 2 தண்டவாளம் மாதிரி, ஒன்னொன்னு சேராது. ஆனா வண்டி அதுலதான் போக முடியும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி. ஒயர் ஒன்னாதான் இருக்கும். ஆனா அது ஒரே ஒயரா இருந்தா எரிஞ்சு போகும். அதே போலதான் நமக்கு ஆவிக்கும் மாம்சத்துக்கும். நம்ம ஆவில இருக்கிறோம், மாம்சத்துல இருக்கிறோம். 2க்கும் போராட்டம் இருக்கும். ஆவி என்ன சொல்லும்?
ஜெபிக்க சொல்லும். மாம்சம் ஜெபிச்சு என்னத்தை கண்டன்னு அவிசுவாசத்தை சொல்லும். ஆவி என்ன சொல்லும்? ஊழியத்துக்கு போன்னு சொல்லும். மாம்சம் என்ன சொல்லும்? குடும்பத்தோட பீச்சுக்கு போன்னு சொல்லும். மாம்சம் நேர கான்ட்ராஸ்டா பேசும். இது நமக்கு எப்பவுமே இருக்கும். ஆயுசு முழுக்க நீ எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும், எவ்வளவு பெரிய பாஸ்டர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், இந்த போராட்டம் நமக்கு இருக்கத்தான் தெரியும். ரத்தத்தோட மாம்சத்தோட நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. இது சாத்தான் மிக அழகாய் பயன்படுத்திக் கொள்கிறான். அவன் என்ன செய்யறான்? நம்முடைய சிந்தையை மாம்சத்தின் சிந்தையிலே தரிக்க வைக்கிறான். ஆவிக்குரிய சிந்தைக்கு நம்ம இடம் கொடுக்கவே விட மாட்டான். அதுல தான் நம்ம விழுந்து போகிறோம். அப்ப ஆவிக்குரிய சிந்தை ஜீவன சமாதானமும், மாம்சத்தின் சிந்தையோ மரணம் என்று வேல் சொல்லி சாத்தான் நல்லா தெரியும். அப்போ இந்த சிந்தையில யார் அமரக்கூடாது? சாத்தான். இந்த சிந்தைக்கு இந்த இடத்துக்கு பேர் டெம்பிள் என்று பெயர். டெம்பிள் என்றால் ஆலயம். இந்த ஆலயத்துல யார் இருக்கணும்? கிறிஸ்து இருக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள சாத்தான் இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? விகற்பமாய் இருக்கும். நாட்டில் கோரஸ் சொல்லி யூ ஆர் த டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆங்கில கோரஸ், நீயே அந்த ஆலயம் என்று சொல்லி அந்த கோரஸ் உண்டு. இப்போ அந்த பாட்டெல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க. சரி, அது போகட்டும். இப்போ இன்னைக்கு சாத்தான் நினைச்சுக்கிறான், மிக தந்திரமான சிந்தையை அவன் கவர்ந்தெழுத்து விடுக்கிறான். அப்போ கோட்டையில இந்த டெம்பிள்ல இருக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க. நம்ம செங்கடலை கடந்தோம், எய்த்திலிருந்து புறப்பட்டோம், செங்கடலை கடந்தோம், வனாந்தரத்தை கடந்தோம், பாலந்தேன் ஓடுகிற காணோம். இப்ப எய்த்திலிருந்து புறப்பட்டவர்கள் அவர்கள் அவர்கள் செங்கடலில் நான் சோதனம் எடுத்தார்கள் என்று எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. சரி, நான் ஸ்நானம், அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். எடுத்தார்கள், வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். ஆனா வனாந்தரத்தில பிறந்த பிள்ளைகள் தான் பாலந்தேன் ஓடுகிற கானானுக்குள் போகிறார்கள். இப்ப இவர்களுக்கு ஒரு சோதனை வருது. யோர்தான் வருகிறது. யோர்தானை கடந்தார்கள். இது ஒரு ஞானஸ்நானத்தை கொடுக்கும். ஞானஸ்நானத்தை அடையாளம். இயேசு கிறிஸ்து யோர்தானத்தை ஞானஸ்நானம் எடுத்தார். யோவான் ஸ்நானகன் யோர்தான் கரையில் தான் ஞானஸ்நானமை கொடுத்தார். இப்போது ஆவிக்குரிய பிரகாரமே சிந்தித்து பாருங்கள். ஞானஸ்நானம் எடுத்து வருகிறார்கள். வந்த உடனே இவர்களுக்கு வந்த வாழ்க்கையில பெரிய தடை எரியோ கோட்டை. அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. ஆசீர்வாதத்தை, ஏன்னா யோர்தான் ஒன்னாய் சேர்ந்து விட்டது. இன்னும் திருப்பி பின்வாங்கி வர முடியாது. முன்னால போனா கோட்டை. இந்த எரிகோ கோட்டையில யார் இருந்தா தெரியுமா? எரிகோ இருந்தாலே சாபமான ஒரு பட்டணம். அந்த சாபமான பட்டணத்துல, அந்த கோட்டையில ராகாப் என்ற வேசி இருந்தாள். இப்போ அதை கொஞ்சம் யோசிப்போம். முதல்ல அதை வாசிக்கலாம். 2:15, யோசுவா 2:15. அப்பொழுது அவர்களை அப்பொழுது கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அலங்கத்திலே குடியிருந்தாள். வேசி எங்க இருக்கிறார்? அரண்மனை அலங்கத்துல, கோட்டையில இருக்கிறார். அலங்கம் என்றால் கோட்டை. கோட்டையில் ராஜாக்கள் இருக்கணும், பிரபுக்கள் இருக்கணும். ஆனா வேசி. அப்ப அந்த கோட்டையை ஆட்சி செய்தது யாரு? வேசி தினத்தின் ஆவியை கொடுத்த சாத்தான். கோட்டையில இருந்தாளாம். யோசிச்சு பாருங்க. அப்ப நாடு எவ்வளவு சீர்கிட்டு போச்சு. நம்ம ஆள்பவர்கள் கோட்டையில தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையில இருக்கிறாங்க, ஜார்ஜ் கோட்டையில இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது? வேதத்துல நம்ம தான் ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் அவங்களுக்கு போய் சொன்னா புரியாது. புரிந்தவர்களாகி நீங்கள் நான் தான் ஜெபம் பண்ணணும். அந்த வேசித்தனத்தின் ஆவியுடைய ராகாப் தான் கோட்டையில இருக்கிறார். ஆனா அவ பாருங்க, அவ செய்த ஒரு காரியம். அதே 2ஆம் அதிகாரத்துல, யோசுவா 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும், நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும், என் சகோதரரையும், என் சகோதரிகளையும், என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து, எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி, எங்களுடைய ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை எனக்கு நிச்சயமான அடையாளத்தை. பாருங்க, வந்தது யாரும் தெரியும். 2 வேவு பக்கம் வர்றாங்க. இந்த எரிகோ வேவு பக்கம் வர்றாங்க.
வந்தது யாரும் தெரிஞ்சிச்சு. இவள் சர்வ வல்லமை தேவனுடைய ஆட்கள் என்று தெரிந்து விட்டது. இந்த பட்டணம் எப்படி அழிஞ்சு போகும். ஆனா எங்களையும் எங்கள் உடன்பட பாருங்க, அவருடைய கிறிஸ்ட பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வேசின்னு சொல்றோம். ஆனா தன் தாய், தகப்பன், சகோதரர்கள், உடன்பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அவருடைய உடைமைகளை காப்பாற்ற வேண்டும். தீர்க்க தரிசனமாக சொல்றா, இந்த தேசத்தை நீங்கள் பிடித்து விடுவீர்கள், இதை அழிக்கப்பட்டு போகும், ஆனால் எங்களை நீங்கள் தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அவளுடைய சிந்தையை பாருங்க, தவறான வாழ்க்கை, அவனுடைய சிந்தை நல்ல சிந்தை இருந்தது. பெற்றோரை கனப்படுது. நாம் சர்ச்சுக்கு வருவோம், ஆவிக்குரிய சபைக்கு வருவோம், பிரமாணத்தெல்லாம் அறிஞ்சிருக்கோம், பிரதானமான கற்பனை தாய் தகப்பனை கனம் பண்ணு. ஆனா எத்தனை பேர் கனம் பண்றோம்? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் தாய் தகப்பனை அம்பேல்னு விட்டுடுறோம், செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்யறது இல்லையே, ஒரு 5 காசு கூட கொடுக்கறது இல்லை. என்ன ஏன் பெத்தான் கேட்கறது? நீ அவனுக்கு இளையவனுக்கு தானே சொத்து எழுதி வச்சிருக்கிற, எனக்கு தான் ஒண்ணும் வைக்கலையே. எனக்கு எத்தனை பேர் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம், முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டு விடுகிறோமே. ஆனா அவன் அப்படி செய்யலை. தன் சரீரத்தை அவன் வியாபார பொருளாக விற்றாலும் தன் குடும்பத்தை அவன் நேசித்தாள், காப்பாற்றினாள். இந்த ஆண்டவர் தான் காப்பாற்ற வல்லவர். தெய்வ பயம் அவளுக்குள் இருந்தது, அதனால அவள் காப்பாற்றப்பட்டாள். அப்ப அவள் சிந்தையை பாருங்க, அவள் மாம்சத்துல தகாத பாவமான செயல்களை செய்தாலும் அவள் சிந்தைக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சிந்தை காணப்பட்டது, அதனால காப்பாற்றப்பட்டாள். அதனால ஜீவனும் சுகமும் அவளுக்கு உண்டாயிற்று, அவள் குடும்பத்துக்கும் உண்டாயிற்று. இது நல்லா தெரியும். பிற்காலத்துல அதே கோட்டையில ஒருத்தி வாரா பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21, 23, 25 வசனங்கள். 1 ராஜாக்கள், மன்னிக்கணும், 1 ராஜாக்கள், தப்பா சொல்லிட்டு. 1 ராஜாக்கள் 21, 23, 25 வசனம். இசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் இசபேலை இஸ்ரவேலின் மத்தியில் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சன்னதியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகளும் தின்னும் என்றார். இந்த யேசபேல் அவ கோட்டையில இருக்கிற இந்த சம்பவத்தை வச்சு வாசிக்கும் போது அவ கோட்டை மேல, மதில் மேல இருக்கிற, மதில்னா கோட்டை. அப்போ யேசபேல் இருக்கிற, அவ ஆகாபுக்கு மனைவி. ஆகாப் ராஜா, யூதா வம்சத்துக்கு ராஜாவா வர்றான். அவன் பொண்ணு எடுத்த பாருங்க, அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டான். யார் தெரியுமா? அவனுடைய பொண்டாட்டி யேசபேல். அவள் யார் என்றால் தீரு என்ற ராஜாவுடைய, தீரு தேசத்து ராஜாவுடைய மகள். இந்த தீரு என்பது கேடு கெட்டவன், அவன் பிசாசுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல் கடற்கரை பகுதியை சார்ந்தவர்கள் தீரு, தீரு, சீதோன், இந்த பட்டணங்கள். அந்த பட்டணத்துல ராஜாவுடைய மகள், அந்நிய நுகம். அப்போ ஆகா இஸ்ரேல் வம்சம், அவன் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படுகிறான். இந்த யேசபேலை குறித்து மிக அழகாய் வெளிப்படுத்த விசேஷத்துல ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:20 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:20. யேசபேல தரிசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ இடம் கொடுக்கிறாய். அப்ப அந்த யேசபேல பிசாசின் ஆவிக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். இந்த யேசபேல் பாருங்க, தீருடைய மகள், இங்க மாட்டிக்கிட்டார். இவள் விக்கிரக வழிபாடை கூடையவள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்றவள். அது மாத்திரமல்ல, பாகால் தீர்க்கதரிசிகளோடு உணவு உண்டவள், விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவர்களை உண்டவள். இன்னும் ரெஃபரன்ஸ் வேணும்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 19ஆம் வசனமும். யேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது
உபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக வைத்து ஒழித்து வைத்து அப்பமும் தண்ணீர் கொடுத்து அவர்களை பராமரித்தான். இப்போ 19ஆம் வசனம். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யார் சாப்பிடுறா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கொல்லுறா. விக்கிர வழிபாட்டுக்காரி, தீரு தேசத்துக்காரி இப்போ பாகால் தீர்க்கதரிசிகளோட உட்கார்ந்து பந்தி சாப்பிடுறாளாம். அப்படிப்பட்டவன் ஆகாபுக்கு கொண்டாடி. ஆனா கடைசியில என்னாச்சு? இந்த ஏசபேலை அழிப்பதற்கு யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எலியா மூலமா அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் இவளை மதில் மேலிருந்து தள்ள சொல்லுகிறான். எந்த அலங்கத்துல இருந்து? அதே அலங்கத்துல ராகாப் என்ற வேசி இருந்தாள். ஆனால் அவளோ ஆவிக்குரிய சிந்தை கொண்டாள், காப்பாற்றப்பட்டாள். ஆனால் ராஜாவுடைய சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்ட ஏசபேல் வேசித்தனத்தின் ஆவியை கொண்டாள். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவளை புசித்தாள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டாள். பாகால் தீர்க்கதரிசிகளை மெச்சுகிறாள். கடைசியில அவ அழிந்து போனாள். அப்போ இன்றைக்கு உலகத்துல ஏசபேலுடைய ஆவியை பெற்றவர்கள் உன் சிங்காசனத்துக்கு வருவதற்கு தடையாய் இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நல்லவர். உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். அபிஷேக நுகங்களை முறிக்கும். எந்த நுகங்களை முறிக்கும்? உன் சிந்தையில் இயேசுவேல் வந்துவிடக்கூடாது. உன் சிந்தை, ஒருவேளை நீ ராகாபை போல பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய சிந்தைக்குள் நீ மாறும் பொழுது உன் ஜீவன் தப்பும். ஆனா இயேசபேலுக்கு சிங்காசனத்தை கொடுத்த போதும் அவளுடைய சிந்தை வேசித்தனமாய் இருந்தது. அது பகாலுக்குரியதா இருந்தது. ஆனால் அவள் மேலிருந்து கீழே தள்ளினாங்க. நாய் அவளுடைய மண்டை ஓட்டை எடுத்து போயிட்டு தலை ஓட்டை காணும். ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற நாய்கள் என்றால் சாத்தான் தான். அவளுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு, ரத்த காட்டேரிகள் நக்கிட்டு. எனக்கு அருமையான தேவச்சானங்க, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? அப்ப எனக்கு அருமையான தேவச்சானங்க, இந்த எரியோ கோட்டையை பிடிக்க வேண்டும். எரியோ கோட்டை என்றால் உனக்குள்ளா இருக்கிற இந்த டெம்பிள், இந்த சிந்தை, உன் சிந்தை மாற வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கலாம். யோசுவா எல்லாரும் குறித்துக் கொள்ளலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 3-5 நான் வாசிக்கிறேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் இக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்காலசத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா வாரவரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அப்ப அந்த எரிகாவை எப்படி உடைச்சாங்க? துதியினால் உடைத்தார்கள். இதை நான் சுருக்கமா சொல்லுகிறேன். 6 நாள் உங்களுக்கு வேலைகள் உண்டு, துதியுங்கள். 7ஆம் நாள் தேவனுடைய சமூகத்துல வந்து கர்த்தரை ஆரவாரத்தோடும் பலத்த சத்தத்தோடும் நீங்க கர்த்தரை துதியுங்கள். உன் வாழ்க்கையின் எரிக கொட்டத்தாது உன் சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையாய் மாறிவிடும். ஒரு ராகாப்புக்கு உள்ள முழு குடும்பத்துக்கும் அன்னைக்கு யோசுவா காலத்துல சவரட்சணை கிடைத்தது, கனியாட்சி கிடைத்தது. ஆனால் ஆழப்பிறந்த சிங்காசனத்தில் வந்த அந்த ராகாப் அந்த சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டாள். அப்ப சாத்தான் பாருங்க எவ்வளவு அழகா விளையாடிட்டான். அதே போல சிங்காசனத்துக்கு சொந்தக்காரனாகிய உன்னை அவன் தள்ள முயற்சிக்கிறான். நீ என்ன செய்யணும்? நல்லா துதிக்கிறவர்களாய் காணப்படுங்க. 6 நாளும் துதிங்க. 7ஆம் நாள் அதிகமா நல்லா துதிங்க. ஆலயத்துல வந்து துதிங்க. அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 21-22 ஆலோசனை இருக்கிறது. நீதிமொழிகள் 21-22 நீதிமொழிகள் 21-22 பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை
பிடித்து ஞானம் உள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். ஞானம் உள்ளவன் யார்? ஞானம் உள்ளவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவன், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவன். அவன்தான் ஞானமுள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். ஞானவான் மதில் மேல் ஏறி பட்டணத்தை பிடிப்பான். அப்ப அன்னைக்கு ஒரு ராகா மதில் மேல் இருந்தாலும் அவள் பட்டணங்களை சொந்தமாக்க முடியாது. நீ யோசுவாவோடு கடந்து வந்தாள். இன்னைக்கு நீ கர்த்தரை நல்லா துதிச்சு இயேசு கிறிஸ்துவோடு காணப்படும் பொழுது நிச்சயமாக அந்த பரம எருசலேமின் சிங்காசனம் உனக்கு ஸ்தாபிக்கப்படும். அப்ப அந்த எரிகோ பாருங்க, கோட்டையை உடைச்சாங்க. எரிகோ கோட்டை உடைஞ்சிட்டு கடைசியில அந்த எரிகோல இருந்துதான் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று குறிப்பிடப்படுது. சாவமான ஒரு பட்டணம் தான். 2 ராஜாக்கள் 2:11 அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்து சுழல் காற்றிலே வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து எலியா பரலோகத்தில் ஏறி. எனக்கு அருமையான தேவ, இன்னைக்கு நான் வாழ்கிற உலகம் எரிகோதான், சாபம் நிறைந்ததான், வேசித்தனம் பாகால் தீர்க்கதரிசிகள் நிறைந்த இடம்தான். அதன் மத்தியில ஞானவானாயிரு, கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இரு. நிச்சயமா உன் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்க நீ ஒப்புக்கொடு. இந்த சிந்தை மாம்சத்தின் சிந்தையை விட்டு கிறிஸ்துவின் சிந்தைக்கு வரும் பொழுது அதே எரிகோவிலிருந்து கர்த்தருடைய சுழல் காற்றில மேலே எடுத்துக்கொள்ளும். இந்த எரிகோ என்பது இந்த உலகம், இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, கர்த்தரால் சபிக்கப்பட்ட பூமி. ஆதிகாரம் 3:17 இருக்கு. இது சபிக்கப்பட்ட பூமி, அதுலதான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். ஆனா இதுல இருந்து சாவமா இருந்தவனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கிருபையினால் உன்னை சிங்காசனத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இப்ப எனக்கு அருமையான தேவஜனன், இந்த சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த துஷ்டன் என்ற சாத்தான் அவன் ஆமான் மூலமாக வருகிறான். அதே நேரத்தில் அப்சலோம் மூலமாக வருகிறான். ராகா மூலமா இல்ல, இயேசபேல் மூலமாக வருகிறான். அது அந்த துஷ்டன் இனி உன் வழியில் வருவதில்லை. அல்லேலூயா. அப்போ வேலை ஸ்தலத்துல உனக்கு ஆமானா இருந்தவன் இன்னைக்கு தூக்கிலிடப்படுகிறான். அதுபோல உன் சொந்த குடும்பமை உனக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பித்திருக்கலாம். அந்த அப்சலோம்களும் இன்னைக்கு அழிந்து போவார்கள். அதே போல உன்னை ஆளுகிற ஏசபேல், பொல்லாத ஆவியை பெற்ற ஏசபேல்கள் உன்னை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். ஆனால் அவர்களும் அழிந்து போவார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு வைத்த அந்த சிங்காசனம் என்றைக்கு உறுதி, அது கிருபையினால் உனக்கு உண்டாயிற்று. ஆகவே நீ அதை சுதந்திரிக்க கூடாதபடி துஷ்டன் உன் வழியில் இனி வருவதில்லை. துஷ்டனை கண்டா தூர போங்க அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லுவாங்க, விலைக்கு போன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசு இந்த துஷ்டனுக்கு எதிர்த்து நிற்போம், அவன் நம்மளை கண்டு ஓடி போக வேண்டும். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். அப்பா மக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில உம்மோடு கூட கிட்டி சேராதபடி, உடைய ஆசீர்வாதங்களையும் கனத்தையும் மகிமையை சுதந்திரிக்க கூடாதபடி அப்பா தடை பண்ணுகிற இந்த துஷ்டன் அவன் ஆமானாக இருக்கிறான், அவன் அப்சலமாக இருக்கிறான். அதே போல அங்கே ஏசபேலாக இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அந்த துஷ்டர்கள் யார் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்தீர். இன்னைக்கு அந்த துஷ்டர்களை நிர்மூலமாக்குகிற அபிஷேகம், யெகூவின் அபிஷேகத்தை இன்னைக்கு எங்களுக்குள் தருக்கிறேன். இப்பொழுதும் அப்பா அந்த யெகூவின் அபிஷேகம், அந்த ஏசபேலை நிர்மலமாக்கின அந்த யெகூவின் அபிஷேகம், யெகூவின் மேல் இறங்கின அந்த அபிஷேகம், தாவீது மீது இருந்த அந்த கிருபை, தாவீது மேல் இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா எங்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். முர்தக்காய் போல, எஸ்தரை போல ஜபத்தோடு உபவாசத்தோடு காண ஜாதி பிசாசுகளை மேற்கொள்ள கிருபை தருகிறேன்.
அதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ளவும் எங்கள் சிந்தையை உமக்கென்று ஒப்பு கொடுக்கவும் அப்பா நன்றி தகப்பனே. பொல்லாதவர்களின் முத்தங்களுக்கு, நயவஞ்சகமான முத்தங்களுக்கு நாங்கள் வீழ்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளவும் இது எங்களுக்கு கிருபை தருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சிங்காசனம், அந்த கனமும் மகிமை மேன்மை உண்டாயிருக்கட்டும். அதை தடுக்க நினைக்கிற ஆமான்களும் அப்பா, அதை வழிமறிக்கிற அப்சலோமுகளும், அதை சீர்குலைக்க நினைக்கிற இயேசபேல்களும் இன்னைக்கு நிர்மலமாகி போனதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எப்படியாவது சிரித்து விட வேண்டும் நினைத்தவர்கள் எண்ணங்கள், அவருடைய காரியங்கள் மாறுதலாய் போனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் துஷ்டன் உன் வழியில் வருவதில்லை. ஆக யூதாவே, இவன் பண்டிகையே ஆசரி, உன் வாயில் எக்காலத்தை வை. கர்த்தரை துதி, பண்டிகை கொண்டாடு. ஏனென்றால் இன்றைக்கு அந்த துஷ்டன் ஒழிந்த நாள். உன் வாழ்க்கையிலே உன்னை விழத்தட்ட, கண்ணி வைத்த, உன் ஆசீர்வாதங்களை தடுக்க நினைத்த துஷ்டன் ஒழிந்த நாள். அந்த கேட்டின் ஒழிந்த நாள். அதை மகிழ்ந்து கழிகூறு, எம்பெரித்து பாடு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதனால் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி தகப்பனே. சத்துருக்களை பாதபடியாக்கி போட்டி இனி அவனை தேடியும் காணாதிருக்க உதவி செய்கிறேன். நேர்த்தியான பாதையில் நடத்தி அப்பா அந்த பாதையை நெய்யாய் பொழிவு செய்கிறேன். சிங்காசனத்தில் அமர செய்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.